சோனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி கேஎஸ் 237 இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி பண்ணவங்க பண்ணுறாங்களா இல்லை இன்னொருத்தவங்க பண்ணுறாங்களா விஸ்வரூபம் பண்ணவங்க பண்ணுறாங்களா என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருக்கும். அப்படின்னா தகவல் கமல் சார் அடுத்து என்ன குயிக்கி பண்ண போகிறாரு என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த டைமில் இது வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஆண்டவர் ரசிகர்களே, ஆண்டவர் விரியர்களே, வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஎஸ் 237 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் யார் பண்ண போகிறா அப்படின்றது பயங்கர போட்டி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம், சிஜிஐயும் இதுவும். ஸோ கமல் சாருக்கு இருக்க கால் ஷீட்டும் கம்மி. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கொடுக்க முடியாது, படம் வந்து அப்படியே போட்ட மாதிரி ஆயிடும். அதனால் அதுக்கு முன்னாடி படம் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு, இப்போ நமக்கு அடுத்த படம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்றதுனால ஒரு 60 நாள் ப்ராஜெக்ட் நம்ம ஒன்று குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ கேஎஸ் 237 எடுக்க முடியாது, 60 நாள் பண்ண முடியாது. நான் கிராஃபிக்ஸ் ஒர்க்கே ஒரு வருஷம் போகும்போது தெரியுது. ஸோ இட்ஸ் எ வெரி பிக் ப்ராஜெக்ட் ஃப்ரம் கமல் சார் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கேஎஸ் 237 கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணலான்ட்டு. ஏங்க ஏற்கனவே போஸ்ட்பான் பண்ணி 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிற ஸ்டேஜுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கேஎஸ் 237 வந்து பார்த்தீங்கன்னா இடி இறக்கிட்டார் கமல் சார். இனிமேல் அது எந்திரிச்சு வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். சரி, இன்னொரு பக்கம் அப்போ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ப்ராஜெக்ட் கமல் சார் பிஸி. ஒன்று கல்கி 2, அது ஏற்கனவே கமிட் ஆனது பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொன்று கேஎஸ் 238 நெல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொன்று வந்து கேஎஸ் 239. இதில் என்ன காமெடி அப்படின்னா கேஎஸ் 239 முதல் ரிலீஸ் ஆக போகுது. சரி, அப்படி யாருப்பா டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சு அருண்குமார் அவர்கள். அப்படியா? ஆமாங்க, எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவரா அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஸோ வீரதீர சூரன் படம் எடுத்தவர் தான். ஒரு மதுரை களமில் ஒரு வித்தியாசமான ஒரு மண் சார்ந்த ஒரு படம், ஒரு படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 60 நாள் தான் ஷூட்டான். ஸோ டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் இதை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவும் கன்ஃபார்ம் ஆகப்படலை. அப்போ அடுத்து கேஎஸ் 239 ஸ்டார்ட்னு சொல்லிட்டு போட்டு விட்டு அது சும்மா உட்காந்துருப்பீங்களா? எனக்கு புரியலைங்க. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு தவிர எங்களுக்கு வெறி தான் ஏறுது, என்னையா இது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? ஸோ அருண்குமார் ப்ராஜெக்ட்டு, கல்கி பாகம் 2, அப்புறம் தான் 238. இதான் வந்து கமல் சார் ரிலீஸோடைய ஷெடியூல். என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, குஷ்பு லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து உங்களை யாரை பிடிக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சும்மாவே பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இருக்கும் பொழுது வேறு லெவலில் வந்து கலவரம் பண்ணி விட்ருவாங்க, எனக்கு வந்து கமல் சார் தான் பிடிக்கும்ன்ட்டு. இப்போ இல்லவே இல்லைன்னொடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார் தான், மிகப்பெரிய நான் ரசிகை. அவரெல்லாம் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசிக்காத நாள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்குது தெரியும்ல, கமல் சாருக்கும் இவங்களுக்கு வேறு வேறு கொள்கை இருந்தாலும் கமல் சாரை பற்றி இவங்க கேள்வி கேட்பாங்க. உடனே குஷ்பு என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட நீங்கள் திட்டு வாங்கி நாங்கள் என்ன திட்டிப்போம் நினச்சிக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு 2 பேருக்குள்ள நட்பு அப்படி இருக்குது, நீங்கள் எங்களுக்குள்ளே சண்டை மூட்டி கூட வராதிங்க அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். சரி, ஹெச் வினோத் அவர்கள், அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், இன்னொன்று அவர் கேட்பாருன்னா நான் பண்ணுவேன்றார். எங்க இருக்கிறதுலே அறிவிப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நாங்கள், இன்னும் நீங்கள் வேறு ஒன்று வண்டியில் ஏறுறீங்க வாண்டடா அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படம் இல்லை, எல்லாரும் வந்து படம் அந்தளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வேண்டவே வேண்டாம் தலைவா, நீங்கள் ஓரமாக உட்காந்து பாருங்கள், எங்களுக்கு ஹெச் வினோத் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வழியாக பேசிட்டார். நம்ம பேசின வீடியோ பார்த்தார் அப்படிங்கிறது தெரில. இந்த ட்ரெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது கமலஹாசன் அவர்கள் கிட்ட அடுத்த லெவல் நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அம்மா அவர் வேற நான் வேற, எப்படி விஜய் சேதுபதி பையன் சொல்லுவார்ல, அப்பா வேற நான் வேற அப்படின்ற மாதிரி. அது மாதிரி கமலஹாசன் அவர்கள் வேற நான் வேற, நான் வந்து ஒரு கத்துக்குட்டி தான், நான் இப்போ தான் வந்திருக்கேன் ஃபீல்டுக்குள்ளே, என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு, என்னை போய் அங்கே கம்பேர் பண்ணி எனக்கும் மனக்கசப்பு ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. நம்மளுடைய கமெண்ட் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது செம. அடுத்து தனுஷோடைய ஸ்பீச் இன்னைக்கு நேஷனல் அவார்டை பற்றி பார்த்தீங்களா? கரெக்டாக இருந்தது, நம்ம மைண்ட் அப்படியே பிரதிபலிச்சார். ஏன்னா இத்துப்போன ராயனை கொடுத்ததுக்கு தனுஷோட பிற படங்கள்லாம் இருக்குல்ல, லைக் இது கொடுத்துருக்கலாம், அது பேர் என்ன, ஒரு படம் புதுப்பேட்டை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட படம் தனுஷுக்கு இருக்குது. கமல் சாருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. இந்த மாதிரி
இவனுக்கு வந்து இந்த தேசிய விருது அப்படிங்கிறதே வந்து முட்டாள் விருது ஆக்கிட்டானுங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, ஏன் இப்போ மட்டும் ராயன் மன்மத்தை கற்கிறீங்க ரயான் ரயான் ராயன்ட்டு. நான் வந்து இருக்கும்போது எனக்கு கிடைக்காம நிறைய படம் இருந்துச்சுல்ல டிசர்வ்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தீங்க. தனுஷ்கா யாராவது பேசுனீங்களா? இல்லை இப்போ மட்டும் என்ன தனுஷ் படம் வந்தவொடனே இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ கம்முன்னு தானே இருந்தீங்க, தனுஷ்கா யாராவது பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்வி தான் கேட்டிருக்காப்புல. அந்த கேள்வி நம்மளும் தான் கேட்கணும். ஏன்னா ராயன் மாதிரி ஒரு மொக்க படத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்பயே அப்போ மொக்க படம் பண்ணால் தான் அடுத்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி தக் லைஃபுக்கே இந்த வட்டம் கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நேஷ்னல் அவார்டு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப கேடு கட்டத்தனமாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது நமக்கே போயிடும் போல தெரியுது. டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ சோசியல் மீடியாவில் நேற்று கமல் சார் போட்ட ஒரு பதிவு பயங்கரமான வைரல் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையை போட்டாப்புல வாக்ஸ் அப்படின்ட்டு. அது என்னது வாக்ஸ் கபூலியா? எனக்கு ஒரு கரெக்டாக சொல்லணும்னா விஓஎக்ஸ்ன்னு நினைக்கிறேன். விஓஎக்ஸு கபூலி அப்படின்னா மக்களின் குரல் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாருல. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓப்பனாக போட்டு விட்டாப்புல. அது வந்து பயங்கரமாக தீ பற்றிக்கிச்சு. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றிக்கிச்சிங்க அது போராட்டம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அங்கே ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒருத்தவங்களை தூக்குங்கன்ட்டு. நீங்கள் யாரை தூக்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியில் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உங்கள் இதுக்கு ஒரு அநியாயமாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இன்னொன்று பக்கம் பார்த்தீங்களா? கர்நாடகா தண்ணி தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கமல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மூத்த லாங்குவேஜ் சொன்னதுக்கே அவ்வளோ பண்ணி நான் ரிலீஸ் பண்ணலாம் போடான்ட்டு போயிட்டாப்புல. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சிஎம்மாக இருந்தும் கூட ஆக்ஷன் எடுக்காமல் அதை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நெருளாக இருந்துச்சு. கமல் சார் அளவுக்கு அவர் ஒரு போராளி இல்லையோ, அதுதான் சொன்னேன். கமல் சார் மிஸ் பண்ணிட்டாங்க தமிழக மக்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி கடைசி லஞ்சம் தலை தூக்குது. எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. திமுக 2.0 மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாவேகா வந்து ஆரம்பிக்குமாங்கிற மாதிரி இருக்கப்ப எங்களுக்கு இந்தியன் தாத்தா முதல்ல உங்களுக்கு வந்தார், அவரை கொடுத்துருக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை வந்து ஒழிச்சிருப்பார். பட் எவன் கொடுத்தீங்க எவன் நம்புனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் தாத்தா வராரா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் எங்கே அவ்வளோதான், வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு இந்தியன் தாத்தா வர்றதுக்கெலாம் வந்து வாய்ப்பு இல்லை. இந்தியன் 3 கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் எங்கே இந்தியன் தாத்தா வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஆர்கேஎஃப்ஐ அடுத்து ஒரு அறிவிப்பு பார்த்தீங்களா? என்னது அப்படின்னு கேட்டிங்களா? ஸ்ருதிஹாசன் அவர்கள் சேர்ந்து ஒரு ஆல்பம், கமல் சாரும் கிட்டத்தட்ட ஒரு ஆல்பம் மாதிரி வந்து ஆர்கேஎஃப்ஐயோடு சேர்ந்து பண்ண போகிறாங்களாம். அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு சிங்கிள் யூடியூபர் மாதிரி, அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இண்டிவிஜுவலாக பாடிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ட்ரை பண்ண போகிறாங்களாம். ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்பெஷலாக அதுக்கான ஒரு மேடை போட்டு பண்ண போகிறாங்க. ஆர்கேஎஃப்ஐ அதுக்கு துணை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும்